வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபலுதா தான் நான் செஞ்சுருக்கேன். இது மாம்பழம் வச்சுட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபலுதா செய்யறதுக்கு நான் இப்போ மாம்பழம் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதே மாதிரி மாம்பழத்தை நான் விழுதாக நல்லா தண்ணி விடாமல் பால் விடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நம்ம கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது இது கஸ்டர்ட் ஐஸ்கிரீமு. இதையும் நம்ம ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும், செய்யும்போது எடுத்துக்கலாம். இது சப்ஜா விதைகள் ஒரு 1/2 hour நான் தண்ணியில் போட்டுட்டு வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது பாலில் மில்க் மேடு நான் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். சுகர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. அதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக நான் நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம பாயசம் பண்ணுற சேமியா தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபலுடா சேமியா கிடச்சா அது எடுத்துக்கோங்க. இது ரோஸ் சிரப்பு. இந்த சேமியா மட்டும் நம்ம நல்லா வேக வச்சுட்டு வந்துடணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஹீட் பண்ண வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த சேமியாவை இதில் போட்டுக்கலாம். இது ஒன்று நல்லா வேகட்டும். இப்போது நம்ம சேமியா நல்லா வெந்துருச்சு. அதுலேயே 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டு ஜீனி நல்லா கரைஞ்ச உடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வடிகட்டிட்டு வந்துடலாம். இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். இப்போது நம்ம செட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு மாம்பழம் கட் பண்ண பீஸை நான் அதில் போட்டுக்கிறேன். இது உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு என்ன இஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அடுத்தது சப்ஜா விதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ் சிரப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்மளோட சேமியா நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மாம்பழம் அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட ரோஸ் சிரப்பும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை மறுபடியும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது அதே மாதிரி சேமியா சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். மேலே கொஞ்சம் கூட நான் சப்ஜா விதைகள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக நட்ஸும் சேர்த்துக்கிறேன். அதுக்கும் மேலே ரோஸ் சிரப்பு.
அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஃபலுடா ரெடி ஆகிடுச்சு. இது செட் பண்ணுறது வந்து அவங்கவுங்க இஷ்டம்தான். நான் இன்றைக்கி மாம்பழம் மட்டும் வச்சுட்டு தான் செஞ்சுருக்கேன். என்னோடய சேனல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.